ஸோ நீங்கள் சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் இந்த ரீடிங்கில் பார்ப்போம். சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து அவனுக்கு ஈஸி கிடையாது அட்ராக்ட் பண்ணுறது. சோல்மேட் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது வந்து ஈஸியே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறையா கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுவீங்க. சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ், நிறைய ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கார்டும் அதுதான் சொல்லுது. நீங்கள் வந்து நிறைய உங்கள் இதயத்தை முதல்ல ஹீல் பண்ணுங்கள். நிறைய ஹீலிங் ஒர்க் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. செல்ஃப் கேர், அதாவது நம்ம எப்படி பார்த்துக்கிறது அதை வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் நிறையா. அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களோட மென்டல் வெல்பீயிங், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். உங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எமோஷன்ஸில் முழுங்கக்கூடாது. எமோஷன்ஸ்லேயே நம்ம வந்து எப்போவுமே வந்து முழுகிடக்கூடாது. எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண கற்றுக்கிட்டு அதை தாண்டி நம்ம வந்து செயல்பட வந்து கற்றுக்கணும். ஸோ நீங்கள் நிறைய ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் சைல்ட்ஹுட் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ட்ராமாலாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது சைல்ட்ஹுட்டில். அதே மாதிரி வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸோட ட்ராமாஸ், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்கள் எனர்ஜியை வந்து கொஞ்சம் மாற்றிடுச்சினே சொல்லலாம். ஸோ உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தான், உங்கள் எனர்ஜி வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பாஸ்டோடைய ட்ராமானால உங்கள் எனர்ஜிலாம் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீலிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து செல்ஃப் கேர், உங்களே நீங்கள் பார்த்துக்கிறது, உங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுறது, செல்ஃப் லவ் காட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க, அதே மாதிரி நிறைய டாக்ஸிக்கான பீப்புள் யாராவது உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு வெளியே இப்போ வர்றதுக்கான ரைட் டைம் இதுதான். அவங்கள விட்டு விலகிறதுக்கான ரைட் டைம் இதுதான். ஸோ டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க கூட வந்து பழகாதீங்க. அவங்கள விட்டு வெளியே வாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் விட்டு விலகுங்க. உங்களோட நல்லதுக்காக இதெல்லாம் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாகவே சோல்மேட் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சீக்கிரமாகவே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா ஹீலிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சூப்பர். குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். இதுதான் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லுது. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும். உங்களுக்கு எதில் பேஷன் இருக்குது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டான பர்சன் அண்ட் ரொம்ப வந்து பேஷனேட்டான பர்சன். எல்லாமே அவங்க பேஷனேட்டாக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க பேஷனேட்டாக இருப்பாங்க, அவங்க ஒர்க்லேயும் அவங்க வந்து பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய எஜுகேஷன் ஒரு எனிதிங், எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பேஷனேட்டாக இருப்பாங்க. லவ்லேயும் பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ உங்கள் பேஷன், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் இந்த டைமில் அதை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அந்த எப்படி சொல்கிறது, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்ல, ஒரு ஃபயர் நமக்குள்ளே வரும்ல நம்ம அந்த விஷயத்த பண்ணால். ஸோ அந்த விஷயம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை பண்ண ஆரம்பிங்க. அந்த விஷயத்த பண்ணுறதுக்கான டைம் இதுதான். நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹீலிங்க்கு பக்கத்தில் போயிட்டுருப்பீங்க. யூல் கோ டுவர்ட்ஸ் யுவர் ஹீலிங். ஸோ நிறையா ஹீல் ஆவீங்க அந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது. எஸ், 10 of cups. ஸோ கண்டிப்பாக வந்து
ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது உங்கள் கார்ட்ஸில் இருக்குது. கண்டிப்பாக அந்த எனர்ஜி வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்சன் கூட யூ வில் பி கெட்டிங் மேரிட். ஸோ மேரேஜ் அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மேரேஜ், சில்ட்ரன், ஸ்பெண்டிங் டைம் டுகெதர். ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறேன். குழந்தைங்க, மேரேஜ், அதுமாதிரி கூட ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு உங்களை பத்திரமா பார்த்துக்கிற உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பர்சன் கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வருவாங்க. ஸோ நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த பர்சன், உங்கள் சோல்மேட், இஸ் வெரி ஸ்டேபிளான ஒரு பர்சன். அதாவது வந்து அவர் வந்து உங்ககிட்ட விளையாட வரல. அவர் வந்து உங்களை வந்து ஏமாற்ற மாட்டார். அவர் வந்து உங்ககிட்ட பொய்யா எந்த விஷயத்தையும் ப்ராமிஸ் பண்ண மாட்டார். ஸோ அவர் செய்கிறது எல்லாமே வந்து உங்கள் நல்லதுக்காக எல்லா விஷயங்களையும் செய்வார். உங்கள் நல்லதுக்காக உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய சேஃப்டி, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவார். உங்களுக்கு பிடிக்காததை பண்ணுற பர்சன் கிடையாது அவர். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் பண்ணுவார். உங்களுக்கு வந்து ஒரு நிதானமான, நீங்கள் பாஸ்டில் வந்து நீங்கள் நிறையா கர்மிக் ரிலேஷன்ஷிப்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிதானமே இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில். எப்போவுமே ஒரு பதட்டம் இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு படபடப்பு இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த எந்த விஷயத்தையும் இவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போகிறாரு இந்த பர்சன். உங்களுக்கு வந்து நிதானத்தை வந்து கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு அமைதியை கொடுக்க போகிறாரு. உங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்க போகிறாரு. மனதுக்கு நிம்மதியை கொடுக்க போகிறாரு இந்த பர்சன். இவர் உங்கள் கூட விளையாட மாட்டார். உங்களை வந்து சும்மா வந்து அலைய விட மாட்டார். உங்களை வந்து ஏமாற்ற மாட்டார். திஸ் பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லவ்னா என்னன்னு உங்களுக்கு வந்து காட்ட போகிறாரு. எஸ். ஸோ அவர் வந்துக்கிட்டே இருக்கார். யூ கேன் see that. அவர் வந்து வண்டியில் உங்கள் கூட உங்களை பார்க்குறதுக்கு, உங்களை வந்து அவரோட அன்பை எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு இஸ் கம்மிங் ஃபாஸ்ட். ஸோ வேகமாகவே அந்த விஷயம் நடக்க போகுது. சீக்கிரமாகவே வந்து நீங்கள் உங்கள் சோல்மேட்டை வந்து மீட் பண்ணுவீங்க. யூ கேன் see நீங்கள் மரத்துலேருந்து கனியை பறிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் சோல்மேட், உண்மையான சோல்மேட், உங்களுடைய ரியல் லவ் கண்டிப்பாக நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேகேஜ், நிறைய பாஸ்டில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இன்னும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிட்ருக்கீங்க. இன்னும் வந்து உங்களை வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து ஹர்ட் பண்ணுது. இன்னும் வந்து நீங்கள் அந்த விஷயத்தினாலலாம் வந்து காயப்படுறீங்க, நினைக்கிறீங்க. அந்த விஷயத்தை இன்னும் நினச்சி வருத்தப்படுறீங்க, நினச்சி இன்னும் வந்து வருந்துறீங்க. ஸோ நம்ம வந்து பாஸ்ட்டை வந்து லைக் பாஸ்ட் வந்து கஷ்டமாக இருந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. பாஸ்டில் வந்து நிறையா பெயின், வலிகள், ட்ராமா, வேதனைகள், கவலை நிறையா நீங்கள் வந்து பட்டிருக்க வந்து சான்சஸ் நிறையா இருக்குது. பட் நீங்கள் வந்து அதுலேருந்து ஹீல் ஆகாமல் அது வந்து இப்போவும் வந்து நீங்கள் கேரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணும், உங்கள் ப்ரெசண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த சோல்மேட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கிடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம பாஸ்டில் இருந்த வலிகள், பாஸ்டில் நம்மளோட ட்ராமாக்கள், நம்மளுடைய கவலைகள் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து
சோல்மேட் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ சோல்மேட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் அட்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த பாஸ்ட் பேர்டன்ஸ், பாஸ்டில் நீங்கள் உங்களுடைய ட்ராமாக்கள், வலிகள், கவலைகள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தூக்கி வச்சுட்டு வரணும். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஸோ கண்டிப்பாக வருவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபைட்டர் நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பாஸ்ட் ட்ராமாஸ், பாஸ்ட் பிரச்சனை இதுலேருந்துலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியே வருவீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும்னா நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ இந்த சோல்மேட், இந்த பர்சன் உங்கள் சோல்மேட், நீங்கள் ஆல்ரெடி அவரை வந்து மீட் பண்ணிட்டீங்க. ஸோ அவர் வந்து புது பர்சன் கிடையாது, நீங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணாத பர்சன் கிடையாது. நீங்கள் அவரை ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்க. அவர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த பர்சன். அவர் வந்து உங்களுடைய சைல்டுஹுட், அதாவது உங்களுடைய குழந்தை பருவத்தில் சந்தித்த ஒரு மனிதராக இருக்க வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா வந்து வாழ்க்கையை வந்து யதார்த்தமாக பார்க்குற ஒரு பர்சன். ஸோ எதையுமே வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன், எதுக்கும் வந்து பயப்படாத ஒரு பர்சன், எதுக்கும் வந்து சீக்கிரமாக வந்து துவராத ஒரு பர்சன். ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்து எதுக்கும் வந்து துவந்துட மாட்டார். ஸோ அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி போல்டான ஒரு பர்சனும் கூட. ஸோ ஐ திங்க் அவர் வந்து உங்கள் நீங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் சைல்ட்ஹுட்லேயே வந்து அவரை மீட் மேபி நீங்கள் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து ஃப்ரெண்டாக ஆகியிருந்துருக்கலாம், இல்லை சைல்ட்ஹுட்லேருந்து அவரை தெரிஞ்சிருக்கலாம். பட் அகெயின் அவரை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஏன்னா அவர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள், பெரிய சேஞ்சஸ், பெரிய அன்பு, நிறைய காதல், நிறைய விஷயங்கள் வந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு வர போகிறாரு. உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்ற போகிறாரு. பாட்டம் ஆஃப் த டெக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் எம்பரர். நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க. நீங்கள் வந்து ஒரு பயந்த சுபாகம் உள்ள ஒரு பர்சனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க. சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்குமா இல்லையா அப்படின்ற பயம் உங்ககிட்ட நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அன்புக்காக ஏங்குற ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப அன்புக்காக ஏங்குற ஒரு பர்சன் நீங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சோல்மேட் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு போல்டான பர்சன். எதையுமே வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஒரு ரீஅஷர்டான ஒரு பர்சன். அதாவது அவரோட ஒர்த் அவருக்கு தெரியும், அவரோட வேல்யூ அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வர போகிறாரு. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல எதுவுமே. நீங்கள் வந்து ஸோ ஃப்யூச்சரை நினச்சி நிறைய பயம் இருக்கும் உங்களுக்கு. ஃப்யூச்சர் வந்து எப்படி வந்து ஆகும், லைக் எப்படி வந்து ஃப்யூச்சர் இருக்கும், ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்சன் கூட நம்ம இருப்போமா, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைப்பாங்களா, ஒரு நல்ல லவ்வர் நமக்கு வந்து கிடைப்பாங்களா அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பாக வந்து இந்த எம்பரர் கார்டே வந்திருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு மீட் சம் ஒன் ஹூ இஸ் கோயிங் டு லவ் யூ ஸோ மச். ஸோ உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ண போறீங்க. அண்ட் இஸ் கோயிங் டு ஹீல் யூ. ஸோ அவர் வந்து உங்களை குணப்படுத்த போகிறாரு, உங்களை வந்து ஹீல் பண்ண போகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்ற போகிறாரு அந்த பர்சன்.
வாவ், சூப்பர் 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 சூப்பர். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் நீங்கள் உங்களோட செலிப்ரேஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. லைக் ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருக்குங்க. ஐ திங்க் இது மேரேஜ், சம்திங் ரிலேட்டட் டு மேரேஜ் ஆர் என்கேஜ்மெண்ட் ஆர் சம்திங், ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது. இட் குட் பி மேரேஜ். இது வந்து மேரேஜாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு 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 கெட் டுகெதர் மாதிரி உங்களோட சோல் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் சோல்மேட் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆர் யூ குட் கெட் என்கேஜ் டு யுவர் சோல்மேட்ஸ். உங்கள் சோல்மேட் கூட என்கேஜ் ஆகிறதுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஒரு மேரேஜ் இல்லைனா ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி நடக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் சோல்மேட்டை மீட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் சோல்மேட் வந்து உங்களை வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இஸ் கோயிங் டு ஹீல் யூன்ட்டு. உங்களை வந்து ஒரு ஃபெமினாக ஒரு பெண்மையின் உச்சமாக உங்கள் சோல்மேட் வந்து பார்ப்பாங்க. ஒரு போல்டான பர்சனாக உங்களை வந்து சோல்மேட் பார்ப்பாங்க. உங்களை வந்து ஒரு போல்டான பர்சனாக உங்கள் சோல்மேட் மாற்றுவாங்க ஐ கெஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நிறையா பயப்படலாம், நிறையா விஷயங்களை நினச்சி வருத்தப்படலாம், நிறையா விஷயங்களை நினச்சி குழம்பி இருக்கலாம். பட் உங்கள் சோல்மேட் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் the moment he enters your life, everything is going to change. You're going to be healed. ஸோ நீங்கள் ஹீல் ஆக போகிறீங்க. நீங்கள் வந்து ஃபெமினன் ஆக போகிறீங்க. ரொம்ப நீங்கள் வந்து உங்களுடைய குணமே மாறப்போகுது. நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக ரொம்ப காமான ஒரு பர்சனாக மாறுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ஸ் இதிலலாம் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் உங்களை கண்டிப்பாக நிறையா காயப்படுத்தியிருக்கும். ரொம்ப வந்து உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இன்டென்ஸாக இருந்திருக்கும், நிறைய லவ் இருந்திருக்கும். பட் அதே டைமில் நிறைய காயங்கள், நிறைய ஏக்கங்கள், நிறைய கவலைகள், நிறையா வந்து மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்லாம். பட் இந்த பர்சன், இந்த சோல்மேட் இஸ் கோயிங் டு ஹீல் யூ. ஸோ அவர் உங்களை ஹீல் பண்ண போகிறாரு. அவர் உங்களை வந்து போல்ட் ஆக்க போகிறாரு. அவர் உங்களை ஃபெமினன் ஆக்க போகிறாரு. அவர் உங்களை வந்து குணப்படுத்த போகிறாரு. உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான ஒரு பர்சனாக உங்கள் லைஃப்பில் அவர் வந்து இருப்பார். ஸோ நிறையா நல்ல எனர்ஜி இந்த ரீடிங்கில். ஸோ நம்ம வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கெட். சோல்மேட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணணும். நம்ம ஹீல் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீல் ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சோல்மேட் ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும்னா. அதே மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபெமினின் எனர்ஜி, நம்மளுடைய ஃபெமினிட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபெமினின் பர்சனாக மாறணும். நம்மளை ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம வந்து ஃபெமினாக இருக்கணும். நம்மளை நமக்கு வந்து பார்த்துக்க தெரியணும். நம்மளை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்க தெரியணும். நம்ம வந்து ஒரு செல்ஃப் லவ் பண்ண தெரியணும். நம்மளை வந்து நல்லா செல்ஃப் கேர் பண்ணிக்க தெரியணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். பவுண்ட்ரி செட் பண்ணுறது எப்படின்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சோல்மேட் வருவாங்க. நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களும் தருவாங்க. ஸோ உங்கள் கார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் யூ நீட் டு டூ த ஹீலிங் ஒர்க். ஸோ நீங்கள் ஹீலிங் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஐ திங்க் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்கள் கார்ட்ஸ், உங்கள் எனர்ஜி, உங்களை வந்து த யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.